இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோட் இல்லையா? ஸோ விஜய் சேவி வந்திருக்காரு. வந்தோடனே தன்னோட ஆடியன்ஸ்க்குலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டினையும் போட்டுவிட்டு ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கேப்டன்சி அது இதுன்னு சொல்லிட்டு டாஸ்க்குமே கூட சூப்பரான டாஸ்க்கு. ஸோ பார்க்கலாம் என்ன அட்ரஸ் பண்ணுறான்ட்டு பார்க்கலாம். நடுவில் இருக்கிற கோட்டை எடுத்த உடனே வீட்டுக்குள்ளே புயலே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடுவில் இருக்கிற கோட்டை எடுத்தோடனே வீடியோ அப்படியே சும்மா புயல் அடித்த மாதிரி பயங்கரமாக இருந்தது அப்படின்னாரு. எஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. ஒவ்வொரு டாஸ்க்லேயும் ஒவ்வொரு பிளேயர் இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணுறதுலையும் கேப்டன்சிலையும் எல்லாமே அல்டிமேட். நிஜமாகவே பார்க்குறதுக்கு இது பழைய சீசன்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்தது. எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சது ஆத்திரமெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிச்சு. டேம் உடஞ்சி தண்ணி வர மாதிரி. இங்கே அவர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக வந்து ஒரு டீம் பிளேங்கிறனால மனசுக்குள்ள இருந்த வன்மம் தலசுக்கு இருந்த ஒரு கோவத்தெல்லாமே கூட ஒரு டீம் பிளேக்காக அடக்கி வச்சுருந்தாங்க. பட் இப்போ இண்டிவிஜுவல் பிளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அந்த மனசில் இந்த வன்மத்தெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக கிடச்சிது. அண்டு இண்டிவிஜுவல் பிளேவாக மாறின உடனே அந்த டாஸ்க்கும் நல்ல டாஸ்க் இல்லையா? ஸோ எல்லாருமே இறங்கி அடித்தாங்க அப்படிங்கிறத அவர் மீன் பண்ணுறாரு. கொடுத்து விளையாடுங்கன்னு சொன்னால் போர்க்களம் ஆக்கி வச்சுருக்காங்க. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் விசாரிப்பேன் இன்று இரவு. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. அண்ட் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க. பார்க்கலாம் ரெண்டில் எது ஜாஸ்தியாக போகுது அப்படின்ட்டு.